நண்பர்களே, இன்று ஏப்ரல் மாதம் 23 லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் 3 மணி 10 நிமிடங்கள். குடியரசுக் கட்சிக்குள் குழப்பம், வெள்ளை மாளிகையில் பெருங்குழப்பம். போர் தளபதிகள் ஒவ்வொருவராக விலகிக் கொண்டிருக்கின்றார்கள். ட்ரம்போடு வேலை செய்ய முடியாது. ஏனெனில் அவர் ஆரம்பித்த இந்த போர், நியாயமற்ற இந்த போர் மக்களை கொன்று கொண்டிருக்கிறது மட்டுமல்ல, ஈரான் அமெரிக்காவை தாக்கும் என்றால் எப்படி தாக்கும்? பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய தாக்கம் இடம்பெறும். பெட்ரோல் விலை ஏறும், தானியங்கள் வராது. ஒரு பக்கம் அமெரிக்காவில் பெட்ரோல் இருந்தாலும் கூட அது போதுமானதாக இல்லை. ஆகவே வெனிசுவேலாவை அடித்து பிடித்து அங்கிருந்து பெட்ரோலை அவர் களவெடுத்துக் கொண்டிருக்கின்றார். அதே போல ஈரானை கட்டுப்படுத்த முடியவில்லை என்ற விரக்தியில் அவர் இருக்கும் பொழுது போர் தளபதிகளுக்கும் வெள்ளை மாளிகை அதிகாரிகளுக்கும் இடையிலே, ட்ரம்புக்கும் மற்றும் பிடிஎக்ஸுக்கும் இடையிலே மிகப்பெரிய பிரச்சனை உருவாகி பெரும் கொந்தளிப்பாக இருக்கிறது. இதனை தாங்க முடியாமல் ட்ரம்ப் பதறி போயிருக்கின்றார். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையை உருவாக்கி இருக்கின்றார் ட்ரம்ப். என்னவெனில், ஹோர்முஸ் நீரிணையில் கனிவடிகளை புதைக்கின்ற எந்த ஒரு ஈரான் படகையும், அது சின்னதாக இருந்தாலும் சரி, பெரிதாக இருந்தாலும் சரி, அதனை சுட்டு வீழ்த்துமாறு அமெரிக்க கடற்படைக்கு உத்தரவிட்டுள்ளதாக இப்பொழுது ட்ரூத் சோசியல் தளத்திலே அவர் பதிவிட்டிருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, 159 கடற்படை கப்பல்களை சுட்டு அழித்து விட்டோம், கடலுக்கு அடியிலே அனுப்பிவிட்டோம் ஈரானுடைய கப்பல்களை. இப்பொழுதும் சுடுங்கள், இதில் எந்தவித தயக்கம் காட்டக்கூடாது என்றால் இது போருக்கான நேரடி அறைகூவல் தானே. கனிவடி அகற்றும் கப்பல்கள் தற்பொழுது நீரிணையை சுத்தம் செய்து வருகின்றன என்று ட்ரம்ப் ட்ரூத் சோசியல் தளத்தில் இப்பொழுது போட்டிருக்கிறார். அந்த நடவடிக்கையை தொடரட்டுமாம். ஆனால் ஹோர்முஸ் நீரிணைக்குள்ள அமெரிக்க கப்பல்கள் எதுவுமே போக முடியாது. அவர்கள் சொல்கின்றார்கள், அடித்து நொறுக்கி அழித்து விடுவோம் என்று சொல்கின்றார்கள். இந்த நடவடிக்கையை தொடருமாறும், ஆனால் இப்ப இதை நாங்கள் முழு அளவில தொடருமாறும் ட்ரம்ப் இப்பொழுது சோசியல் தளத்துல போட்டிருக்கின்றார். இப்ப அவர் கனிவடிகளை அகற்றுகின்ற படகு அல்லது அகற்றுகின்ற கப்பல் என்ற ரீதியில ஹோர்முஸுக்குள்ள போக பார்க்கிறார்கள். ஈரான் விடுவதற்கு தயாராக இல்லை. இதற்கிடையில் மிகப்பெரிய பிரச்சனை, இப்ப நடுக்கடல்ல போர்க்கப்பல்கள் இருக்கும் பொழுது கடற்படை செயலாளர் ராஜினாமா செய்திருக்கின்றார். அமெரிக்க ராணுவத்துல ஒரு பெரும்பிளவு. அவர் என்ன சொன்னார்? ஈரானிய ராணுவத்துல பெரும்பிளவு இருக்கிறது, அங்க மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது, அவர்கள் இப்பொழுது பிளவுபட்டு இருக்கிறார்கள், தலைவர்களை தூக்கிவிட்டோம், எனவே நாங்கள் வெற்றியாளர்கள் என்று. ஆனால் வெள்ளை மாளிகைக்குள்ள மிக பெரும் குழப்பம் இருக்கிறது. கடல் முற்றுகை நடைபெறுகின்ற இந்த வேளையில் கடற்படை தலைவருடைய வெளியேற்றம் மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கி இருக்கிறது. படை தளபதிகள் மத்தியில வெறுப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆகவே ஈரானுக்கு எதிராக மிகப்பெரிய உச்சகட்ட பதட்டமான வேளையில் அமெரிக்க கடற்படை செயலாளர் ஜோன் சி பெலன் ட்ரம்ப் நிர்வாகத்திலிருந்து வெளியேறி உள்ள செய்தி தற்பொழுது உள்ளுக்குள்ளேயே குடியரசுக் கட்சி மத்தியிலேயே மிகப்பெரிய சிக்கல்களை உருவாக்கி இருக்கிறது. ட்ரம்பை அவர்கள் தொடர்ந்து ஏசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப ஜோன் சி பெலன் பதவியில் இருந்து விலகுவது உடனடியாக அமுலுக்கு வருகிறது என்று பாதுகாப்பு துறையின் செய்தி தொடர்பாளர் சீன் பானல் அதிரடியாக அறிவித்திருக்கிறார். இது பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 1 மில்லியன் கடற்படை யுஎஸ் நேவி இருக்கிறது. கடற்படை, காலாட்படை மற்றும் சிவிலியன் ஊழியர்கள் என்று கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர், நேவி மட்டுமல்ல எல்லாருமாக சேர்ந்து கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் அமெரிக்க படை வீரர்களை நிர்வகிக்கும் பொறுப்பில் இருந்த இவர் விலகி இருப்பது மிகப்பெரிய சறுக்கலாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்க போர்க்கப்பல்கள் தற்பொழுது அமுல்படுத்தி வருகின்ற மிக முக்கியமான இந்த கடற்படை முற்றுகையை அவர் வெறுக்கின்றார். இப்ப குடியரசுக் கட்சி யோசிக்கிறது, இந்த ட்ரம்பை வைத்துக் கொண்டிருந்தால் நவம்பர்ல வர தேர்தலில் நிச்சயமாக நாங்கள் தோற்று விடுவோம். எப்படியோ அவர்கள் தோற்கத்தான் போகின்றார்கள் இப்ப இருக்கின்ற சூழ்நிலையில. எனவே இப்பொழுது இருக்கின்ற நிலைமையில் ட்ரம்போடு மிகப்பெரிய கரைச்சலாக இருக்கு. உள்ளுக்குள்ளேயே மிகப்பெரிய குழப்பம். இந்த மாதம் வெளியேறுகின்ற 2வது உயர்மட்ட அமெரிக்க ராணுவ அதிகாரி இவர். ஏப்ரல் ஆரம்பத்தில் பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸத் ராணுவ தலைமை தளபதி ரோண்டி ஜோர்ஜை அதிரடியாக பதவி இறங்குமாறு கட்டாயப்படுத்தினார். என்னன்னா, இவர்களுடைய ஆட்டத்துக்கு அவர்கள் தயாராக இல்லை என்பதுதான் இப்பொழுதுள்ள பிரச்சனை. ஈரானிய தலைவர்களுக்குள்ள பிளவு என்று மார்பு தட்டிய நிலையில இப்பொழுது அமெரிக்க ராணுவத்தின் உயர்மட்டத்தில் மிகப்பெரிய பிளவு வெடித்திருக்கிறது. போர்க்களத்துல படைகளை வழிநடத்த வேண்டிய தளபதிகள் அடுத்தடுத்து வெளியேறுவது ஈரானுடன் ஆன போரில் அமெரிக்காவின் உத்திகள் படுதோல்வி அடைவதை மிக தெளிவாக காட்டுகிறது. இதற்கிடையில அமெரிக்காவினுடைய இந்த கடல் முற்றுகை
மிகப்பெரிய தோல்வி ட்ரம்பினுடைய பித்தலாட்டம். இப்ப பிபிசி ஒரு முக்கியமான உளவுத்துறை தகவல்களை வெளியிட்டிருக்கிறது. ஈரானின் வெற்றி என்னன்னா, ஈரானுடைய கப்பல்களை அவர்கள் மறிக்கிறார்கள், தாக்குகிறார்கள், சுடுகிறார்கள். ஆனாலும் கூட ஈரான் கிட்டத்தட்ட 5 கப்பல்களை பிடித்துக் கொண்டு போய்விட்டது, மிகப்பெரிய கப்பல்களை. ஆகவே இப்பொழுது இருக்கின்ற நிலைமையில் ஈரானுடைய கை ஓங்கி இருப்பது வெளிப்படையாக தெரிகிறது. அமெரிக்காவுக்கு உண்மையில ஒரு மாபெரும் ஒரு அடிதான் இது. அமெரிக்க படைகளின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு சர்வ சாதாரணமாக ஈரானிய கப்பல்கள் அங்கிருந்து வெளியேறி சென்று கொண்டிருக்கின்றன. இப்ப ஈரானை நடுக்கடல்ல முழுமையாக முடக்கிவிட்டோம் என்று அமெரிக்க ராணுவம் சொல்லிக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் கடல் முற்றுகையை அப்பட்டமாக உடைத்து தாண்டி சென்ற உண்மையை பிபிசி வெரிஃபை ஆதாரங்களோடு வெளியிட்டு உலகத்துக்கு சொல்லி இருக்கிறது. இதுல 4 விஷயங்கள் சொல்கின்றார்கள். இப்ப அமெரிக்காவினுடைய கடல் முற்றுகை சிறப்பாக வேலை செய்கிறது என்றும், ஏப்ரல் 13 முற்றுகை ஆரம்பித்ததிலிருந்து இதுவரை 28 கப்பல்களை தடுத்து திருப்பி அனுப்பியுள்ளதாகவும் அமெரிக்க ராணுவம் சொல்கிறது. ஆனால் பிபிசியினுடைய வெரிஃபை எக்ஸ்போசர் என்ன சொல்லுதுன்னா, விசாரணையில அமெரிக்காவினுடைய இந்த முற்றுகையை உடைத்துக் கொண்டு ஈரானுடன் தொடர்புடைய பல கப்பல்கள் சர்வ சாதாரணமாக முற்றுகையை தாண்டி சென்ற தகவல்களை வெளியாகி இருக்கிறார்கள். எப்படி வெளியாகிறார்கள்? இப்ப தடயங்களை காட்டியிருக்கிறார்கள். ஷிப் ட்ராக்கிங் டேட்டா இருக்கு தானே, அதை காட்டி செயற்கைக்கோள் கப்பல் கண்காணிப்பு தரவுகளையும் காட்டியிருக்கிறார்கள். உளவு தகவல்களையும் வைத்து பார்க்கும் பொழுது ஈரானிய கப்பல்கள் 2 திசைகளிலும் அமெரிக்க படைகளை ஏமாற்றிவிட்டு பயணித்தது தற்பொழுது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இது ட்ரம்புக்கு மிகப்பெரிய சர்க்கலாக இருக்கிறது. ட்ரம்ப் என்ன சொல்றார்? ஈரானுக்கு தினமும் $500 மில்லியன் இழப்பை ஏற்படுத்துகின்றோம் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ஆனால் ட்ரம்பினுடைய இந்த முற்றுகை ஒரு ஃபெயிலியர் என்றே பிபிசி தற்பொழுது சொல்கிறது. இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய இழப்பும் மானங்கெட்ட செயலும் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். இது அப்படித்தான் சொல்ல வேண்டும். அமெரிக்க போர்க்கப்பல்களை ஏமாற்றிவிட்டு ஈரான் தனது கடல்வழி வர்த்தகத்தை தொடர்வது வல்லரசான அமெரிக்காவுக்கு நேர்ந்த மிகப்பெரிய ராஜதந்திர மற்றும் ராணுவ அவமானம் என்று ராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். இப்ப ஈரானை முடக்குவதாக ட்ரம்ப் நினைத்துக் கொண்டு அமெரிக்கா தன்னை தானே முடக்கி கொண்டிருக்கின்றார் என்பதுதான் இப்பொழுதுள்ள பிரச்சனை. அதான் அமெரிக்க காங்கிரஸ்லையும் பிரச்சனை, வெள்ளை மாளிகை அலுவலகர்கள் மத்தியில பிரச்சனை, தளபதிகள் வெளியேறுவது மிகப்பெரிய பிரச்சனை. அவர்கள் சொல்கின்றார்கள், இது தேவையில்லாத போர். இதை நாங்கள் இந்த முற்றுகையின் மூலமாக உலகளாவிய ரீதியில் அமெரிக்காவுக்கு ஒரு கெட்ட பெயர் ஏற்படுகிறது. ஆகவே ட்ரம்ப் எப்படியாவது பதவியிலிருந்து வெளியேற்றுங்கள் என்றே தற்பொழுது குரல்கள் உள்ளுக்குள்ளேயே ஒலிக்க தொடங்கி இருக்கின்றன. அவருடைய அந்த நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை வைத்துக் கொண்டு உடனடியாக கடந்த முறை செய்தது போல இந்த முறை பல விஷயங்களை செய்ய யோசிச்சார். ஆனால் அது முடியாத விஷயம். இப்ப கியூபாவை பிடிக்க போறோம்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்ப கியூபா சொல்லுகிறது, ஓகே நாங்களும் தயார், இந்த யுத்தத்திற்கு தயார், நாங்களும் நேரம் நின்று போடுவோம். ஈரானை பார்த்துட்டு கியூபாவும் சொல்கிறது. கியூபால அவ்வளவு பெரிய ஆயுதங்கள் இல்லாட்டிலும் மன உறுதி அவர்களிடம் இருக்கிறதை சுட்டிக்காட்டுகின்றார்கள். ஈரானுக்கு எதிரான இந்த 40 நாள் தோல்வியுற்ற ராணுவ படையெடுப்புக்கு பிறகு இஸ்லாமாபாத்தில் ஈரான் ஆதிக்கம் செலுத்துகிறது. அதாவது இந்த பேச்சுவார்த்தை ராஜதந்திர படுதோல்வி. இந்த பகுதியில ஒரு புதிய யதார்த்தம் வெளியாகி வருகிறது. உண்மையில வாஷிங்டன் கடுமையாக அதை மறைக்க முயல்கிறது. அமெரிக்காவினுடைய போர் இயந்திரம் பரவலாக தோல்வி அடைந்து விட்டது. அதனுடைய நோக்கங்கள் தோல்வி அடைந்து விட்டன. பல தசாப்தங்களில் இல்லாத மிக முக்கியமான ராணுவ மற்றும் மூலோபாய தோல்வியை ட்ரம்ப் சந்தித்திருக்கின்றார். இப்பொழுது அந்த பழைய யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் பொய்களை அவர்கள் கட்டி விடுகின்றார்கள். முதல்ல போர்க்களம் ராணுவ ரீதியானது. இப்ப அமெரிக்க இந்த அரசியல் இயந்திரம் தாங்கள் உலகின் சக்தி வாய்ந்த ராணுவம் என்று தற்பெருமை பேசி பெரிதும் விளம்பரப்படுத்தப்பட்ட தங்களுடைய ராணுவ அஸ்திரம் தவிடுபொடியாகிவிட்டது. 1 மாதத்துக்கு மேலாக அமெரிக்கா மிகவும் மேம்பட்ட கடற்படை சொத்துக்களை இழந்திருக்கிறது, கப்பல்களை இழந்திருக்கிறது, வான் சக்தியை இழந்திருக்கிறது, விமானங்கள் விழுந்து நொறுங்கி இருக்கின்றன. உலகளாவிய பிராந்திய கூட்டணிகளோடு முழு பலத்தோடு ஈரானை அடிபணியவோ அல்லது பின்வாங்கவோ அழுத்தம் கொடுக்க முடியவில்லை. இப்ப பெரிதாக பேசப்பட்ட அமெரிக்காவினுடைய போர் சக்தி
அவமானகரமான ஒரு தோல்வியை சந்தித்திருக்கிறது. இப்ப பாரசீக வளைகுடாவில் ஈரான் தன்னுடைய கடல் முற்றுகையை வைத்திருக்கிறது. இப்ப முக்கியத்துவம் வாய்ந்த கடல் பரப்புகள் முதல் ஜெர்மன் மற்றும் லெபனான் வான்வழி வரை ஈரானும் அதன் எதிர்ப்பு கூட்டாளிகளும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்கள் நிலையை தக்க வைத்துக் கொள்ள முடியாமல் தடமாறிக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப மோதலுக்கான நிபந்தனைகளையும் அவர்கள் தான் நிர்ணயித்தார்கள். இப்ப அமெரிக்கா போர் நிறுத்தத்துக்காக மன்றாட வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாகியது. ஏன்னா இஸ்ரேலும் அடித்து நொறுக்கினார்கள். இப்ப துப்பாக்கி சத்தங்கள் ஓய்ந்திருக்கின்றன. இப்பொழுது மீண்டும் கடற்படையை சுடுங்கோ கொல்லுங்கோ என்று சொல்லி ட்ரம்ப் சொல்லிக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் வாஷிங்டன் தான் போர் நிறுத்தத்துக்காக பாகிஸ்தானை பிடித்து கெஞ்சியது என்பது வெளிப்படையான உண்மை. இஸ்லாமாபாத் அல்லாவிட்டால் தொடர்ச்சியான போர் நடந்து கொண்டிருந்தது தானே. போர் நிறுத்தத்தை அறிவித்ததே ட்ரம்ப் தானே. 2 முறை திணிக்கப்பட்ட இந்த போர் கடைசியாக 40 நாட்களை நிறைவு செய்த உடன் முதல் கோரிக்கையை 10 அம்ச கோரிக்கையை ஈரான் வழங்கியது. இந்த வார ஆரம்பத்தில் ஒருதலை பட்சமாக ட்ரம்ப் தான் நீடித்தார். ஈரான் சொல்றது போருக்கு நாங்கள் தயார் என்று. அது நான் ஒரு பெருந்தன்மையாக சொல்லியிருந்தாலும் கூட ட்ரம்பினுடைய இஸ்ரேலினுடைய அவசியத்தின் காரணமாகத்தான் இந்த போர் நிறுத்தம் நீடிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் தொடர்ச்சியாக வரையறை இல்லாமல். இது ஒரு நல்லெண்ணத்தின் அறிகுறி இல்ல. இது ஒரு தந்திரோபாய பின்வாங்கல். ட்ரம்புக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. பேச்சுவார்த்தை மேசையும் அமெரிக்காவுக்கு சாதகமாக இல்லை. போருக்கு பிந்திய சூழலை இப்ப ஈரான் சில சலுகைகளை வழங்க வேண்டிய ஒன்றாக அமெரிக்க அதிகாரிகள் மீண்டும் மீண்டும் சித்தரிக்க முயன்று கொண்டிருக்கிறார்கள். அதான் இந்த கடல் முற்றுகை. இப்ப ஏவுகணை திட்டத்தின் அதீத கட்டுப்பாடுகளை ஈரான் ஏற்க மறுக்கிறது. செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அகற்றுறதா இல்லை. இப்ப உறவுகளை துண்டித்து விட்டு, சமூக உறவுகள் மற்றும் அரசியல் உறவுகளை துண்டித்து விட்டு இங்க பேச்சுவார்த்தைகளில் போய் உட்காருவது என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இந்த கோரிக்கைகள் இப்பொழுதும் ஈரான் அசைக்க முடியாத உறுதியோடு எதிர்கொள்கிறது. என்னன்னா, இந்த பிளாக்கேட் எடுங்கோ, ஹோமுஸ் நீரிலிருந்து கப்பலெல்லாம் பின்வாங்குங்கோ, யுரேனியத்தை பற்றி பேசாதேங்கோ, நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோம், திறந்த மனதோடு பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்று ஈரான் சொல்கிறது. இப்ப பொதுமக்களின் கருத்தும் பெருமளவில் ஆதரவு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இயுவும் யூகேயும் இது தொடர்பாக சொல்கின்றன, பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு முடிவை கொண்டு வாருங்கள் என்று. ஆனால் ட்ரம்ப் தான் வெற்றி பெற்றேன் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்கின்றார். போரின் பொழுதும் அதற்கு பின்னரும் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் இப்ப ஈரான்ல ஏவுகணை தொழில் மீதான கட்டுப்பாடுகளை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று அவர்கள் சொல்கின்றார்கள். இப்ப அங்க பொதுமக்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். இப்ப ட்ரம்ப் பொதுமக்களை ஒற்றுமையாக்கி இருக்கிறார். ஈரான்ல மக்கள் ஆதரவு அதிகமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஈரான் என்ன செய்யுதுன்னா ஏவுகணைகள், ட்ரோன்கள் எல்லாவற்றையும் மக்களுக்கு ஷோ காட்டுகிறது. ஒவ்வொரு நாளும் ஏவுகணைகளை கொண்டு மக்களுக்கு ஷோ காட்டி அவர்களை உற்சாகப்படுத்துகின்றார்கள், மீண்டும் போருக்கு தயார் என்று. இது ட்ரம்புக்கு மிகப்பெரிய குடைச்சலாக இருக்கிறது. அமெரிக்க கொள்கை வல்லுநர்களால் முன்வைக்கப்படுகின்ற கதை, பேச்சுவார்த்தைகள், எதிர்காலம், திணிக்கப்பட்ட போர், இது தொடர்பாக மூத்த தலைவர்கள் பிளவுபட்டுள்ளதாக ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல்ல சொல்றார். இப்ப ட்ரூத் சோஷியல்ல சொல்கின்ற விஷயங்கள் மக்களை இப்பொழுது இவர் இப்ப காலையில ஒன்று சொல்லுவார், மாலையில ஒன்று சொல்லுவார் என்பது மிக தெளிவாக தெரிகிறது. இப்ப அமெரிக்க கடற்படை மோதலின் மத்தியிலே ஒட்டுமொத்த அமெரிக்க ராணுவத்தில் கடற்படையில் மிகவும் செலவு மிக்க ஒரு பிரச்சனை இது என்று கடற்படையின் செயலாளர் பதவி விலகும் பொழுது இது வழக்கமான அரசியல் பதவி மாற்றங்கள் அல்ல என்று ராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். அமெரிக்காவினுடைய முடிவெடுக்கும் அமைப்பின் மையத்தில் ஏற்பட்ட ஒரு ஆழமான பிளவு இதைவிட மேலாக சீர்கெட்டு போன ஒரு அமைப்பையே காட்டுகிறது. இப்ப ஈரான் தன்னை இந்த போரில் உறுதியாக களத்தில் உறுதியாக அமைத்துக் கொண்டது, மக்களை ஒன்று சேர்த்துக் கொண்டது. அமெரிக்கா தனது ராணுவ வழிமுறைகளை முழுமையாக பயன்படுத்தி விட்டது. தொழில்நுட்ப பலவீனங்களை இது வெளிப்படுத்தி இருக்கிறது. ஏன்னா அமெரிக்கா ஒரு போர்ல தான் ஆயுதங்களை டெஸ்ட் பண்றது. ஆகவே இப்ப இந்த நிலைமையில முழுமையாக அமெரிக்கா இதுல நிறைய விஷயங்களை டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்கிறது. இப்ப B-12 விமானத்துடைய குண்டுவெடிப்பு போய் பங்கபஸ்டர் குண்டை போட்டு திரும்ப போய் அவர்கள் செக் பண்ண போய் பார்த்தார்கள். ஈரான் சொல்லிவிட்டு அங்க உள்ளுக்கே வர முடியாது. இப்ப அது எப்படி வெடித்திருக்குன்னு செக் பண்ணி அதை டெவலப் பண்றதுக்கு ஈரான் சொல்லிட்டு இங்க வர முடியாது.
எனவே இவ்வாறான நிலைமையில் தற்பொழுது அவர் கடைசியாக இப்ப போட்ட ட்வீட் என்னன்னா, ட்ரூ சோஷியல்ல போட்ட ட்வீட் என்னன்னா, ஓகே, நாங்கள் ஹோமோஸ் நீரிணைக்குள்ள எங்கட கனிவெடி அகற்றும் கப்பல்களை கொண்டு போறோம், வந்தா ஈரான் வந்தா சுட்டு தள்ளங்கொண்டு இது மிகப்பெரிய ஆபத்தை நெருப்போடு அவர்கள் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். நண்பர்களே, மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஹை பட்டன் அழுத்துங்க, லைக் பட்டன் அழுத்துங்க. உடனுக்குடன் உங்களுக்கு செய்திகள் வந்து சேரும். மிக நன்றி.